வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான வாழைக்காய் புட்டு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாழைக்காய் புட்டு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். வாழைக்காயில் இந்த மேலே உள்ள பகுதியும் கீழே உள்ள பகுதியும் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் குக்கரில் 2 விசில் வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக குக்கர் யூஸ் பண்ணாமல் தண்ணி கொதிக்க வச்சு அதில் வேக வச்சு எடுத்தாலும் சரிதான். ஆனால் வாழைக்காய் குழஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கல்லாகவே இருக்கணும். குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா குயிக்காக ரெடி ஆயிரும், சட்டுன்னு பண்ணிடலாம். ஆனால் 2 விசிலுக்கு மேலே வைக்கக்கூடாது, அப்புறம் ரொம்ப வெந்துடும், குழஞ்சி போயிடும். இப்போ நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இந்த தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாழைக்காய் புட்டுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைங்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாய் நான் இன்றைக்கி 2 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாயோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இது போக நம்ம தாளிக்கும் போது ஒரே ஒரு மிளகாய் வத்தல் சேர்த்துக்குவோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இந்த எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்சு வச்சுருந்த வாழைக்காய் இப்போ ஆறி ரெடியாக இருக்குது. இதை நம்ம தோலை உரிச்சிட்டு இது நல்லா கிரேட்டரில் துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வாழைக்காவை நல்லா உதிரி உதிரியாக கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காய் வேக வைக்கும்போது நீங்கள் குழையாமல் பார்த்துக்கணும். குழையாமல் இருந்தால் தான் இந்த மாதிரி நல்லா கிரேட் பண்ணுறதுக்கு வரும். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. ஆயில் நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2ல் செஞ்சாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு மிளகாய் வத்தலை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வாழைக்காய் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிறதுனால இது குயிக்காக ஃப்ரை ஆயிரும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு தேவையில்லை. எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே வெறும் வாழைக்காவே இருந்தால் போதும் அப்படின்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் தேங்காய் அதிகமாக சேர்க்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான வாழைக்காய் புட்டு ரெடி. இந்த மாதிரி வாழைக்காயில் புட்டு செஞ்சு பாருங்கள், அப்படியே சாப்பிட்றலாம், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வாழைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.